ஒரு 4 அடிக்கு மேலே வந்திருக்கு. ரொம்ப கஷ்டப்படுறவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாற்றம் ஏற்படும். பூஜை விஷயத்தில் எந்த ஒரு வித்தியாசமோ மாற்றமோ கண்டிப்பாக இருக்காது. பாருங்கள், இப்போ நம்ம பச்சடி ரெடி ஆயிடுச்சு. சூடு ஆறிட்டா இன்னும் கெட்டியாயிரும். வாங்க சாப்பிடலாம். ஹாய், வெல்கம் ஆல். எங்கள் வீட்டு உகாதி பண்டிகை, அதாவது தெலுங்கு நியூ இயரை நாங்கள் எந்த மாதிரி சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிற வீடியோவை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த விலாக் வந்து சனிக்கிழமை ஈவினிங் அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எடுத்த வீடியோவாக இருக்கும். கைஸ், என்னோட நிறைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பூ மாலை எதுவாக இருந்தாலும் சரி வீட்லேயே நானே ரெடி பண்ணி என் கையால் சாமிக்கு போடுறது தான் எனக்கு பிடிக்கும். அதுதான் என்னோடய வழக்கமும் கூட. அந்த மாதிரி தான் நாளைக்கு கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக என்கிட்ட இருக்கிற ரோஜாப்பூ, இந்த செவ்வந்தி பூ, அப்புறமா இலைய வச்சு சிம்பிளாக அம்மாவுக்கு ஒரு பூ மாலையை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து மினிமம் ஒரு 4 to 5 feet வரைக்கும் இந்த ரோஜா பூ மாலையை நான் கோர்த்துக்கிட்டு இருக்கேன். ரோஜா பூவை ஒரு 8லேருந்து 10 லைன் வரைக்கும் கோர்த்துட்டு ஒரு லைனுக்கு இலையை கோர்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி செவ்வந்தி பூவை 3 லேயருக்கு 3 பூவை வச்சு கோர்த்துக்கலாம். இப்போது சிகுர் காலம் அப்படிங்கிறதுனால பூ வந்து இந்த சீசனில் அதிகமாக கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் இருக்கிற பூக்கள் நல்லாவும் இருக்காது. மார்க்கெட் போய் நான் தேடினதுலேயே சுமாராக ஓரளவுக்கு இருந்த ரோஜா பூ தான் எனக்கு கிடச்சிது. அதனால் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு சொல்லி இப்போ இது கூட இந்த இலையும் செவ்வந்தி பூவையும் வச்சு நான் கோர்த்துக்கிட்டு இருக்கேன். அடுத்ததை பாருங்கள், இப்போ பாதி அளவுக்கு நான் கோர்த்து முடிச்சிட்டேன். இப்போ சென்டரில் கொஞ்சம் வைக்கிறதுக்காக சென்டரில் நூலை கோர்த்துட்டு அடுத்த மீதி பகுதியும் ஃபுல்லாக நான் கோர்த்துக்கிறேன். இப்போ நான் கோர்த்துட்ருக்கிறதுல ரோஜாப்பூ வந்து ஓரளவுக்கு கூட நல்லா இல்லை கைஸ். இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். தெரியாமல் வாங்கிட்டு வந்துட்டேன். இனி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வேஸ்ட்டும் பண்ண முடியாது. எவ்வளோ உயரத்துக்கு வரும்னு தெரியல எனக்கு கூட. ஸோ கோர்த்து பார்த்தா தான் தெரியும். ஆக்சுவலி நான் மார்க்கெட்டில் 5 கிலோ பூ வாங்கியிருந்தேன். ரோஜாப்பூ 2 கிலோ, செவ்வந்தி பூ 1 கிலோ, அப்புறமா இந்த இலை ஒரு 1/2 kg என்னமோ வாங்கினேன். அதுக்கப்புறமா அரளிப்பூ இன்னும் கொஞ்சம் மிக்ஸ்டு ஃப்ளவர்ஸ் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதில் ரோஸ் ஃப்ளவரு 1 கிலோவுக்கு 1 கிலோ கண்டிப்பாக வேஸ்ட்டு தான் வரும். ஸோ இப்போது மேக்ஸிமம் நான் எல்லாத்தையும் கோர்த்து முடிச்சிட்டேன். அடுத்ததாக சென்டரில் கொஞ்சத்துக்கு அந்த பால்ஸ் வைப்பாங்க இல்லையா, அதை இந்த பூலையே நான் கோர்த்துக்கிறேன். இது எந்த அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் பெருசாக, அதாவது அதிகமாக பூக்களை வச்சு கோக்குறோமோ அந்த அளவுக்கு பந்து மாதிரி நல்லா பெருசாக வரும். பாருங்கள், இப்போ கட்டி முடிச்சிடலாம். கட்டிட்டு அடுத்ததாக அதில் கோர்த்து பார்க்கலாம் எவ்வளோ பெருசாக வந்திருக்கு அப்படின்னு. பாருங்கள், பூக்கள் சீசன் இல்லாத நேரத்தில் நம்ம வாங்கிட்டால் இந்த மாதிரி தான் வேஸ்ட் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும். இதுவே கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 1 கிலோ அப்படி வேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த பூவை அடுத்தது நான் என்ன பண்ணோன்னே எனக்கு தெரியல, பார்க்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் கோர்த்து முடிச்சிட்டேன். பாருங்கள் கைஸ், ஒரு 4 அடிக்கு மேலே வந்திருக்கு. பரவாயில்ல, ஒரு 5 அடி அளவு வந்திருக்கு. நான் பண்ண இந்த பூ மாலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்தது எந்த மாதிரி பூ மாலை செய்யலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். சண்டே மார்னிங் காலையில் நார்மலாக என்னோடய வெளியே வேலையெல்லாம் நான் பார்த்துட்டேன். காலையிலேயே கோலம் போட்டு முடிச்சு குளிச்சு இப்போ அடுத்தது சமையலுக்காக ரெடி பண்ணிக்கலான்னு, அதாவது போலி செய்கிறதுக்காக. எங்கள் இதில் வந்து ஒப்பட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே கர்நாடகா சைடு. நாங்கள் தெலுங்கில் சொல்லும்போது பொப்பட்லு அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் ஏரியாவில் எந்த மாதிரி சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அதுக்காக மாவை வந்து சாஃப்டாக நான் பிசைஞ்சு வச்சுட்டேன். இது ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த ஸ்டஃபிங்காக கொஞ்சமாக, அதாவது ஒரு 1/4 கிலோ அளவு துவரம் பருப்பை எடுத்து கழுவி தேவையான அளவு தண்ணியை ஊற்றி கொஞ்சமாக மஞ்சள் தூளை போட்டு இதை குக்கரில் ஒரு விசில் விட்டால் போதும். ஒரு விசில் விட்டுக்கிறேன். அது விசில் வந்து கேஸ் ரிலீஃப் ஆகிறதுக்குள்ளே நம்ம உகாதி பச்சடியை ரெடி பண்ணிக்கலாம். கல்யாணத்துக்கு முன்னாடி இதை பற்றின ரீசன் ஏன் எதுக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கூட பெருசாக நான் எந்த இன்ஃபர்மேஷனும் இதை பற்றி தெரிஞ்சுக்கல. எனக்கு தெரிஞ்ச ரீசன் ஒன்று தான். இந்த பச்சடியை நம்ம அறுசுவையில் ரெடி பண்ணுறோம். அதாவது இனிப்பு, கசப்பு, புளிப்பு, உவர்ப்பு, அறுசுவைன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி எல்லா சுவையும் நிறைஞ்சது தான் இது. எஸ்பெஷலி இதை வந்து எதுக்காக நியூ இயரில் சாப்பிட்றாங்க அப்படின்னா, இந்த பச்சடியில் அறுசுவை எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் வரப்போகிற இன்பங்கள், துன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் தாங்கி நம்ம லைஃப்பை லீட் பண்ணிட்டு போகணும். அதனால தான் இதை வந்து சாப்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதை விட பெரிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நம்ம பச்சடி ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் பூஜைக்கு முகூர்த்தத்துக்கு டைம் ஆகுது அப்படிங்கிறதுனால என் பையன் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அவனும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். காலையிலேயே வெளியில் வந்து மாயலை, அந்த வேப்ப இலை, தோரணம் எல்லாம் கட்டுவாங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே கட்டி முடிச்சிட்டான். என்ன அப்படின்னா என்னால் அந்த வீடியோவை கிளிக் பண்ண முடியல. ஸோ அடுத்ததான் அவன் பூஜை கூட எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். இதை முடிச்சுட்டு அடுத்தது நான் ரெடியாகி வந்து பூஜை வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் சமைக்க ஆரம்பிக்கணும்.
எந்த ஒரு நல்ல விஷயத்துக்காக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வேலை விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே நமக்கு வேண்டியது முகூர்த்தம். அந்த முகூர்த்தத்தில் செய்யணும் அப்படிங்கிறதுனால ஸோ சீக்கிரமாகவே நான் கொஞ்சம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு, அதாவது நார்மலாகவே நான் ரெடி ஆகிட்டு பூஜை கூட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம வீட்டில் ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தா கைஸ், நார்மலாகவும் இப்படியே தான் நம்ம பூஜை செய்வோம். ஃபெஸ்டிவல் டேஸ்லேயும் நம்ம இதே மாதிரி தான் பூஜை செஞ்சுக்குவோம். ஸோ பூஜை விஷயத்தில் எந்த ஒரு வித்தியாசமோ மாற்றமோ கண்டிப்பாக இருக்காது. பூஜையை செஞ்சு முடிச்சிட்டேன். அடுத்ததாக சமையல் செய்கிறதுக்காக சமையல் கட்டுக்கும் வந்தாச்சு. இப்போ போலி ரெடி பண்ணுறதுக்காக பருப்பு கூட நல்லா வெந்திருக்கு இல்லையா, அதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவு வெல்லத்தை போட்டு நல்லா நைஸாக இதை வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். அரைச்சதை ஒரு கடாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இவ்வளோ லிக்விடாக இருக்குது. இதை நல்லா கலந்து விட நல்லா கெட்டி ஆயிரும். ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், கலந்ததுக்கப்புறம் நல்லா கெட்டி ஆயிடுச்சு. சூடு ஆறிட்டா இன்னும் கெட்டி ஆயிரும். அடுத்ததாக அதுலேயே ஒப்பட் சாம்பார்னு சொல்லுவாங்க. அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகத்தை எடுத்து எண்ணெய் இல்லாமல் இதை வறுத்து எடுத்துக்கிறேன். மசாலா அரைக்கிறதுக்காக ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் 2லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காவை அதில் போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, 4-5 பல்லு பூண்டு, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, வறுத்து வச்சுருந்த சீரகத்தையும் அதில் போட்டுட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் பவுடர், கொஞ்சமாக புளி பேஸ்ட்டு, இது கூட வந்து நம்ம ஸ்டஃபிங்காக ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அதையும் இதில் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு வேக வச்சுருந்தோம் இல்லையா பருப்பு, அந்த தண்ணியை வந்து நான் வடித்து எடுத்து சைடில் வச்சுருக்கேன். ஆக்சுவலி அதை வந்து நான் வீடியோ எடுக்க முடியல. அந்த தண்ணியையும் இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ, நீங்கள் ரசப்பதத்துக்கு வேணும்னா நிறைய தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை குழம்பு மாதிரி கெட்டியாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் மசாலா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கலாம். சாம்பார் ரெடியானதுக்கப்புறம் இறக்கி வைக்கிற நேரத்தில் தாளிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பொருட்களை சேர்ப்போமோ அதை சேர்த்து இறக்கி வச்சிடலாம். பாருங்கள், ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணது நல்லாவே கெட்டி ஆயிடுச்சு. போலிக்காக இதை தட்டினோன்னா கொஞ்சம் கூட கீழே உதிராது, அந்த மாதிரி இருக்கும். அம்மா செய்கிறப்போ பாத்திரத்தில் வேக வச்சு கொஞ்சம் கெட்டியாக அவங்க அரைச்சி செய்வாங்க. அவங்க செய்கிறது எப்படி இருக்குன்னா, அந்த நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சூடு ஆறிடுச்சு அப்படின்னா உதிரியாக எல்லாமே அந்த பருப்பு ஸ்டஃபிங் வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாமே கீழே விழுந்துடும். ஆனால் இந்த மாதிரி மெத்தடில் செய்யும்போது பாருங்கள், 2 நாள் இல்லை 4 நாள் ஆனாலும் இந்த ஸ்டஃபிங் உதிராது. அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள், இப்போது நினச்சி வச்சுருந்தா மாவு கூட நல்லா ஊறிடுச்சு. அடுத்ததாக ஸ்டஃபிங்க்கு நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மாவை எடுத்து வச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாவை சைடில் தூக்கி வச்சுட்டு நமக்கு எந்த அளவுக்கு பெருசாக வேணும்னா பெருசாக, இல்லை சின்னதாக வேணும்னா சின்னதாக நல்லா இதை தட்டி எடுத்துக்கலாம். தட்டி முடிச்சுட்டேன். அடுத்தது மீடியம் ஃப்ளேமில் ஒரு பேனை வச்சு இதை போட்டு நல்லா நம்ம இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி எடுத்துட்டா டேஸ்டியான பூரன் போலி ரெடி. இப்போ அதே மாதிரி எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிக்கிறேன். ரெடியான இந்த பூரன் போலி கூட நெய், அப்புறமா காய்ச்சின பால், இது 2 தான் காம்பினேஷன். இதோட சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் போங்க. நீங்கள் எந்த மாதிரி சாப்பிடுவீங்க? உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்குமா இல்லையா? அப்புறம் இந்த ரெசிபிக்கு உங்கள் ஊரில் என்ன பேர்? அப்படியே நான் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை பற்றி ஏதாவது டீட்டெயில் கேட்கணும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். இப்போது லஞ்சுக்கு வேணுங்கிற எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். கைஸ் பாருங்கள், எம்மியாக டேஸ்டியாக சூப்பராக இருக்குல்ல. வாங்க சாப்பிட்லாம். சமையல் வேலையும் முடிஞ்சது, சாப்பிட்ட வேலையும் முடிஞ்சது. அடுத்ததான் நாங்கள் கோயிலுக்கு கூட கிளம்பி போயிட்டோம். நான் கோர்த்த இந்த மாலையை என்னோடய ஃபேவரேட் என்னோட அம்மாவுக்கு, அதாவது காளி அம்மாவுக்கு இப்போது நாங்கள் சாத்த போகிறோம். அதுக்காக தான் இப்போ அவங்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள், மேலே ஏறி போய் நான் கோர்த்த மாலையை அம்மாவுக்கு சாத்தியாச்சு. மாலை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி இந்த கோயில் வந்து பெங்களூரில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. கைஸ், இந்த கோயிலுக்கு போக முடிஞ்சால் கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் விசிட் பண்ணுங்கள். உங்களுடைய நிறை குறைகள் எதுவாக இருந்தாலும் அம்மா கண்டிப்பாக தீர்த்து வைப்பாங்க. ரொம்ப கஷ்டப்படுறவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாற்றம் ஏற்படும்.